ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வெற்றி பெறும் ரகசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் வந்துட்டு அஸ்வினி குமாரர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில வரக்கூடிய ஒரு முதன்மையான நட்சத்திரம், ஒரு முழு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு கேது பகவான் கூடிய கேது பகவான் தான் அந்த நட்சத்திரத்தோட அதிபதி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரலாவே வந்துட்டு ஒரு குணப்படுத்தும் தன்மை உடையவர்கள். ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அவங்க கையால ஒரு சின்ன டேப்லெட் குடுத்தா கூட மற்றவர்களுக்கு நோய் குணமடையும். அவங்களுக்கு அந்த ஃபீல்ட பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லனாலும், அவங்க கையால இப்படி சும்மா குடுத்தா போதும். அந்த காலத்துலலாம் வந்துட்டு பாடம் போடுறவங்க, திருநீர் பூசுபவர்கள், இவங்க எல்லாமே வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு பாடம் போட்டாவே அது சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திருநீர் அவங்க பூசுனா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அந்த நோய் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு மருத்துவ தன்மை, மருத்துவ குணம் அதிகம் படைத்தவர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இப்போ உங்க வீட்டிலேயே அஸ்வினி நட்சத்திரத்துல யாரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில போயிட்டு ஏதாவது ஒரு மெடிசனை குடுத்துட்டு, "நீ குடு" அப்படின்னு சொல்லுங்களேன், அடுத்த நாளே உங்களுக்கு அந்த நோய் வந்துட்டு குணமடையும். அந்த அளவுக்கு வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவத் துறையில சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாரி வழிபாடு செஞ்சா ரொம்ப வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் வந்துட்டு கேது பகவான் நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் இது 3மே வந்துட்டு கேது பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திலயும் பிறந்தா சில விஷயங்கள்ல அவங்களோட கர்மாக்கள சந்திச்சே ஆக வேண்டியும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தலைவலி அப்படின்றது ஒண்ணு நிச்சயமா இருக்கும். தலைவலி இல்லாத, கண்ணாடி அணியாத ஒரு அஸ்வினிய நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் அந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும். அப்புறம் தலையில் காயம் படுறது, தலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தொந்தரவு, மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கலாம். இல்லாட்டியும் சைனசைட்டிஸ் இருக்கலாம். அதனால தலை பாரமா இருக்கு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சொல்லுவாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேது பகவானுடைய நட்சத்திரம். இதுக்கு என்ன மாரி வழிபாடு நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திரமா இருக்கறனால, கேது பகவான் அப்படின்றது விநாயகர குறிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையுமே அஸ்வினி நட்சத்திரம் வரும்பொழுது, வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 2 வெற்றிலை, 2 களிப்பாக்கு. 2 வாழைப்பழம், 2 வெற்றிலை, 2 களிப்பாக்கு, ரூ. 1 நாணயம். இது எல்லாமே வந்துட்டு அ விநாயகர் கோவில்ல போயிட்டு வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு போணும், விநாயகர பார்க்கணும். இந்த பொருட்கள்லாம் வச்சு விநாயகருக்கு படைக்கணும். படைச்சு மனதார வழிபடணும். உங்களோட கோரிக்கை என்ன கோரிக்கையா இருந்தாலும் சரி, அத வந்துட்டு நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் சொல்லி வழிபட்டுட்டு, மறுபடியும் அந்த பொருள்லாம் வாங்கி யானைக்கு வந்துட்டு குடுத்துறணும். எந்த கோவில்ல யானை இருக்கு அப்படின்னு தேடி நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடியதே வந்துட்டு யானை வழிபாடு தான். யானையின் ஆசிர்வாதம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 27வது நட்சத்திரம் வந்து ரேவதி. இப்ப ரேவதியோட அதிதேவதை வந்துட்டு யானை. அதே மாரி 2வது நட்சத்திரம் பணம் அதிகப்படியா தரக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் தனத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு பரணி. அதுக்கு அதிதேவதை யானை. ஸோ ரேவதி அப்படின்றது பெண் யானை. பரணி அப்படின்றது ஆண் யானை. ஸோ யானையை வழிபடுவது தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த வெற்றி வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க அந்த விநாயகருக்கு ஃபர்ஸ்ட்டு படைச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்த கொண்டு வந்து நம்ம யானைக்கு சாப்பிட குடுத்துறணும். குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாரி மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சா போதும். ஒரு ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வரும்போதும் நீங்க இந்த மாரி வழிபாட நீங்க செஞ்சீங்கன்னா போதும். லைஃப்ல அந்த 12 அந்த 1 வருஷத்துக்கு 1 வருஷம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு எந்த கோவில்ல யானை இருக்குன்னு பாருங்க. அங்க வந்துட்டு இந்த வழிபாட நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இல்லாட்டி வேற எங்கேயாவது நீங்க வந்துட்டு விநாயகர் கோவில் இந்த வழிபாட செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கூட அந்த பழங்கள எடுத்துட்டு போயிட்டு யானைக்கு சாப்பிட குடுக்கலாம்.
இத மட்டும் நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில அற்புதமான மேன்மையான பலன்கள நிச்சயமா கிடைக்கும். நமக்குன்னு ஒரு வழிபாடு இருக்காதா? நம்ம இந்த வழிபாட செஞ்சா நம்ம வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட மாட்டோமா? அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா இதுதான். இப்போ உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ஒரு கிரகம் தசா நடக்குது, ஒரு புக்தி நடக்குது அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தில இந்த வழிபாடு பண்ணுங்க. அற்புதமா இருக்கும். மிகச்சிறந்த நல்ல பலன்களை குடுக்கும். நம்ம வந்து எவ்ளோ பேருக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கவங்களுக்குலாம் இத சொல்லியிருக்கோம். நல்லா பண்ணி மிகச்சிறப்பா சூப்பரா இருக்காங்க. அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயி நல்லா இருக்காங்க. நீங்களும் இந்த வழிபாட செஞ்சு பாருங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.